அண்மைச் செய்தி. உழைக்கும் கரங்களின் ஒற்றுமையை உணர்த்தி உழைப்பின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றும் தொழிலாளர்களுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விரிவான தகவலுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். வணக்கம் அருண்ஷாம். உழைக்கும் கரங்களினுடைய ஒற்றுமையை உணர்த்தி உழைப்பின் பெருமையை உலகிற்கு பறைசாற்றக்கூடிய தொழிலாளர் தினமாகிய மே தின திருநாளில் தொழிலாளர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த மே தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மே தின வாழ்த்து செய்தியிலே தெரிவித்திருக்கிறார். அவர் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில், உரிமைகள் மறுக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்ட உழைக்கும் வர்க்கம் தங்களுடைய உரிமைக்காகவும் நலனிற்காகவும் பல நூற்றாண்டுகளாக போராடி அடிமை விலங்கினை உடைத்தெறிந்து தங்கள் உரிமைகளை மீட்டெடுத்த திருநாளே மே தின திருநாளாகும் என்று தெரிவித்திருக்கிறார். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி, அதே போன்று உருக்கு போன்ற தன் கரத்தினையே நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி என்ற புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய தொழிலாளர்களுடைய சிறப்புகளை தனது உணர்ச்சிமிகு பாடலின் மூலம் தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். உழைக்கும் தொழிலாளர்கள் அனைத்து வகையிலும் சிறப்புடன் வாழ்ந்திட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் தமது ஆட்சி காலங்களில் பல்வேறு முத்தான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி காட்டினார்கள் என்றும், அதே போல இருவரும் தலைவர்களை தொடர்ந்து அம்மா அவர்களுடைய நல்லாசையோடு நடைபெற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான கழக ஆட்சியிலும் தொழிலாளர்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டதை இந்த நேரத்தில் பெருமையோடு நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். உழைப்பில்தான் உடலுடைய வலிமை உறுதி பெறும், உழைப்பு மட்டுமே நம்பிக்கையை உயர்த்தும், அதே போன்ற உழைப்பை நம்மை பெருமையாக உயர்த்தி கொண்டிருக்கும் என்பதையும், உழைப்பின் பயனால் கிடைக்கக்கூடிய உயர்வே மன நிறைவை அளிக்கக்கூடியது என்றும், நம்பிக்கையோடு உழைத்தால் வாழ்வில் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தொழிலாளர்கள் அனைவருக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது நல்வழியில் எனது உளமார்ந்த மே தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய வாழ்த்துச் செய்தியிலே தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார்.